ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வெயிட் லாஸ் சேலஞ்சோட 29ஆம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காலையில் எப்பயும் போல் நம்ம 6 மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. வாக்கிங் போயிட்டு நம்ம ஏழைகளுக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு நல்லா ஜூஸ் குடிச்சுக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல எனக்கு பிடிச்ச சத்து மாவு கூழ் தாங்க பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் சேர்த்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு பவுல் நிறைய மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறமே இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமே நம்ம ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மதியான சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு சொரக்காய் பொரியல் எடுத்துக்கிட்டேங்க. இந்த சொரக்காய் பொரியலில் நான் இன்றைக்கி பயர்கள் எதுவுமே சேர்க்கலை, தேங்காய் துருவலும் சேர்க்கலைங்க. வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு சொரக்காவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த சொரக்காய் பொரியல். அப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிதுக்கு பயிர் குழம்பு வச்சுருந்தேங்க. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அந்த குழம்பு வச்சு. அதனால் இன்றைக்கி பிதுக்கு பயிர் குழம்பு வச்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். குழம்பு இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சூப்பராக வாசமாக பண்ணியிருந்தேங்க. இதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுப்போங்க. இந்த குழம்பு ஃபுல்லாக இந்த குழம்பு முடியந்தட்டிக்கு அந்த தாளிப்போட வாசம் அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருந்தேங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு வத்தப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி, சீரகப்பொடி மட்டும் சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சொரக்காவை சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க மதியான சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 மணியை போல் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 மணிக்கெல்லாம் நான் கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிட்டு நிறைய காலிஃப்ளவர் பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க. இதையுமே 6 மணிக்குள்ளே என்னோடய சாப்பாட்டு டயத்தை நான் முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம மொட்டை மாடியில் போய் ஒரு 15 நிமிஷம் நடந்துட்டு வந்துட்டு ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நான் திரிப்பலாப்பொடி 9 மணிக்கெலாம் குடிச்சிட்டேங்க. வீடியோ எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு 10:30க்கெலாம் படுக்க போயாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேங்க. அப்படியே வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கமெண்ட் பாக்ஸை லெஃப்ட் சைடில் அப்படி தள்ளி விடுங்க. ஹைஃப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு கீழே ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹைஃப் 1.1K பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அதனால் வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் ஹைஃபை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.